கடந்த ஒரு 1 or 2 இயர்ஸா நம்ம அதிகமா கேள்விப்படுறது வந்து வின்ஸ் மெக்மேனை சுத்தி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அவர் WWE வித்துட்டாரு, அவர் ஜெயிலுக்கு போறாரு, அவர் வாழ்க்கையே முடிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஏன்பா அது எல்லாமே உண்மைதானப்பா? இந்த சர்ச்சைகளுக்கு இடையில வந்து நெட்ஃபிளிக்ஸ் பக்கத்துல இருந்து ஒரு அப்டேட் வருது. அதுதான் வந்து மிஸ்டர் மெக்மேனோட டாக்குமெண்ட்ரி நாங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்லிங்லயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பர்சன் அப்படின்னா அது வின்சென்ட் கெனடி மெக்மேன் தான். இன்னைக்கு நம்ம ரெஸ்லிங் பார்த்துட்டு இருக்கோம். அது இவ்வளோ பெரிய ஃபினாமினா இருக்குன்னா காரணமே இந்த ஒரே நபர், அவ்வளோதான். நான் போட்டது. ஆமா, யார் இல்லாமனாலும் நம்ம ரெஸ்லிங் இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த மனுஷன் இல்லைன்னா இன்னைக்கு ரெஸ்லிங்கே இருந்திருக்காதுன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்படி ஒரு சீரீஸ் இருக்குன்னு எனக்கு பர்சனலா மைண்டுக்கு வந்த விஷயம், எனக்குன்னு இல்லை நிறைய பேருக்கு இதான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வின்ஸ் வந்து இந்த மாதிரி என்ன பிரச்சனையெல்லாம் மாட்டினாரு, இது என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக கவர் பண்ணி பர்சனல் லைஃப்பை போயிட்டு காட்டுவாங்கன்றது தான் என்னோட இனிஷியல் தாட்ஸாக இருந்துச்சு. அண்ட் நான் டாக்குமெண்ட்ரி எப்படி எதிர்பார்த்தேன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படம் மாதிரி விடுவாங்க, அதுதான் டாக்குமெண்ட்ரி ஆகும்னு பார்த்தா அவங்க 6 எபிசோடாவே விட்டுருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு டைட்டிலையும் படிச்சு பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இது ஜஸ்ட் அந்த பொம்பளை மேட்டர் மட்டும் கிடையாது, அந்த இஷ்யூ மட்டும் கிடையாது, அதை தாண்டி WWE ஸ்டார்டிங்ல இருந்து ஹோல் ஹிஸ்டரியவே கவர் பண்றாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கே அப்படியே 6 எபிசோடையும் பார்த்து முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இந்த சீரீஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருந்துச்சு, இதுல என்னெல்லாம் கவர் பண்ணாங்க, இதை நீங்க பார்க்கலாமா வேணாமான்ற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் வித் இதில் ஸ்பாயில் பண்றதுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை, ஏன்னா இது நடந்த ஹிஸ்ட்ரி தான். அதனால இதில் ஸ்பாயிலர்ஸ் சொல்லிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பாட்காஸ்ட் பண்ணி ரொம்ப நாள், வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அகைன் அதில் பாட்காஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நானுமே வந்துட்டு ஆரம்பிச்சே முடிச்சிட்டேன். இட் வாஸ் ஸோ என்கேஜிங் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு இந்த சீரீஸை பார்த்துட்டு அந்த பர்சன் மேலே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் குறையும் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வின்ஸே வந்து ட்வீட் போட்டிருந்தாரு, ஐயா நான் வந்து பேசினது ஒன்று, இவங்க வந்துட்டு போட்டிருக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட்லாம் வந்துட்டு பண்ணியிருந்தாரு. ஸோ நானுமே வந்துட்டு ஓகே ஒரு ப்ராட் மைண்டோட போயிட்டு பார்ப்போம் என்ன தான் சொல்கிறானுங்க அவனுங்க அப்படின்ற மாதிரி தான் போனேன். எனக்கு அந்த சீரீஸை பார்த்தோன்னே ஆக்சுவலாக இட் வாஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட். அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு குளோபல் ஜகர்நாட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு வந்துட்டு அந்த சீரீஸ் மூலமாக வந்துட்டு தெரிய வந்துச்சு. இல்லை யாருமே வந்து வின்ஸ் மெக்மேனை பொதுவாக ரொம்ப நல்ல ஒரு அந்த மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்க. அவரை பற்றி பொதுவாக பேசினாலே வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பேசுவாங்க, காட்டுவாங்க. ஏன்னா அவர் பண்ண சில விஷயங்களை வந்து சப்போர்ட் பண்ணி பப்ளிக்ல பேச முடியாது. நம்ம வந்து இப்போ அதை பற்றி பேசவே வரல. நமக்கு எப்போதுமே 2 பேருக்குமே வந்து இருக்கிற விஷயம் என்னன்னா ஒருத்தங்களோட ப்ரொஃபஷனல் இதையும் பர்சனல் லைஃபையும் மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. ஆமா, அவங்க ப்ரொஃபஷனலாக என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்கிறது கம்ப்ளீட்லி தனி. ஸோ அதை வந்து நம்ம தேவையில்லாமல் அதுக்குள்ளே கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோலையோ பாட்காஸ்ட்லையோ நம்ம அந்த சைடில் நம்ம பெருசாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது இல்லை. இவர் பிஸ்னஸ் ரெஸ்லிங்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த ஹிஸ்ட்ரியை தான் நம்ம இதில் பேச போகிறோம். இந்த சீரிஸோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதே இதை யார் வேணாலும் பார்க்கலாம். WWE பற்றி ஆல்ரெடி நல்லா தெரியும்னாலும் ஓகே தான், தெரியல ஒன்றுமே தெரியாது ரெஸ்லிங்கே எனக்கு புதுசுன்ற ஒரு ஆள் கூட கம்ப்ளீட்லி இந்த சீரீஸை பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு ஃபுல் இன்டெல் கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் ஆன்லைனில் சில ரிவ்யூஸ் என்ன பார்த்தேன்னா இதில் இருக்கிற எல்லா விஷயமும் ஆல்ரெடி தெரியுமே, எங்கள் ஃபேன்ஸுக்கு தான் ஆல்ரெடி எல்லாமே தெரியுமே, இது எதுக்கு காட்டுறீங்கன்னா தட் இஸ் த பாயிண்ட். இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரியோட பர்பஸே வந்துட்டு அந்த ஹோல் ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணுறது தான். அது உனக்கு ஆல்ரெடி தெரியுன்றதுனால வேற எதையுமா புதுசாக காட்ட முடியும், எனக்கு புரியல. வின்ஸ் மெக்மேன்னா அவரை பற்றி காட்டுறோன்னா அவர் உருவாக்குன அந்த சாம்ராஜ்யத்தை தான் ஃபுல்லாக காட்ட முடியும். ஸோ ஆப்வியஸ்லி அதில் மான்ட்ரியல் ஸ்க்ரூஜாவோ கர்டன் கால் இன்சிடென்ட்டோ இது எல்லாமே வரதான் போகுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ்க்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தான் டார்கெட் பண்ணி இதை எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஜூனியர். இந்த எபிசோட ஆரம்பத்திலே பேசிக்கலி எப்படி சீனியர் வின்ஸ் மெக்மேன் அவர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் அந்த ஸ்டேட்குள்ளேயே WWF வச்சுட்டு இருந்திருப்பாரு. அது எப்படி நம்ம ஆள்கிட்ட வருது, இவரோட சைல்டுஹுட் எப்படி இருந்துச்சு, இவர் கைக்கு வந்ததுக்கப்புறமா இவரோட இந்த மார்க்கெட்டிங் விஷயங்கள்லாம் வச்சு எப்படி இது ஒரு குளோபல் ஃபினாமினா எடுத்துகிட்டு போனார் அப்படின்றத காட்டிட்டு மெயினாக இதில் டார்கெட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா ரெஸ்லிங்கோட முதல் மெகா ஸ்டார் எப்படி கிரியேட் ஆனார், இம்மார்டல் ஹல்க் ஹோகன் எப்படி வந்து உருவானார் அப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஃபுல் கதையாக நமக்கு காட்டியிருந்தாங்க. ஹல்க் ஹோகனை தெரியும், ஹி வாஸ் அன் ஐகான். ரெஸ்லிங்கை ஒரு பாப் கல்ச்சருக்கு கூட்டிகிட்டு போனால் ஒரு இம்பார்ட் இல்லை அந்த ஆள் தான் கூப்பிட்டு போனாப்புல.
இம்பார்ட்டண்ட்டான பர்சன் வந்துட்டு ஹல்க் ஹோகன் அப்படின்றது வந்து தெரியும். நார்மலாக வெறும் ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட் வரையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த ஒரு பர்சனை வந்துட்டு வின்ஸோட ஐடியாஸை தான் நான் கேட்டு இது எல்லாத்தையுமே பண்ணேன்னு சொல்லிட்டு அவரே டாக்குமெண்ட்ரியில் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன ஐடியாஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா திஸ் கை பிகம் ஹியூஜ் ஐகான். ஓகேவா, ஹாலிவுட்லலாம் போயிட்டு படங்கள்லாம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்போவே. அதுக்கப்புறம் ராக் வந்தார், ஜான்சினா வந்தார்லாம் நமக்கு தெரியும். பட் ஆனால் அது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் வந்து ஹல்க் ஹோகன் தான் பண்ணியிருந்தாரு. சும்மா ஒரு ஸ்டேட் வரையும் பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணி அந்த பீப்புளையுமே ஒரு செலிப்ரிட்டி லெவலுக்கு வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னா அது ஸ்டார்டட் ஃப்ரம் ஹல்க் ஹோகன். ஆமாம், அண்ட் அந்த ஃபார்முலாவை முதல்ல கிரியேட் பண்ணது வந்து வின்ஸ் மெக்மேன் தான். அதாவது எப்படி ஒரு சூப்பரான ஃபேஸ் அண்ட் ஹீல் இருக்கணும், அதை வச்சு எப்படி ஸ்டோரி டெல்லிங் கொடுக்கணுன்ற கான்செப்டையும், ஒரு ரெஸ்லிங் ஷோ நடத்துகிறோன்னா அந்த கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு லார்ஜர் தென் லைஃப் கேரக்டர், ஒரு கேரக்டர் வேணும், ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முதல்ல உருவாக்குறது இவர் தான். ஸோ அப்படி உருவாக்கி தான் நம்ம ஹல்க் ஹோகனுக்கு எல்லாத்தையுமே எல்லா ஸ்டார்டமையும் கொடுத்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகுறாரு. பாப் கல்ச்சர்லேயே ஒரு முக்கியமான ஆளாக ஹல்க் ஹோகன் மாறுறாரு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே அந்த டெரிட்டரி பிடிச்ச மேட்டர்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. முன்னாடிலாம் வந்து அமெரிக்காவில் ஃபுல்லாக வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து இந்த இடத்துல தான் வந்துட்டு WWE வந்துட்டு நடக்கணும், இந்த இடத்துல வந்து ACW வந்துட்டு நடக்கணும், இந்த இடத்துல வந்து AWA வந்துட்டு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த இட்டாலியன் மாப் மாதிரி இவங்க நடந்துட்டு இருந்துருக்காங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் தான் பண்ணுவோம், நீங்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வாயாலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்துருக்காங்க. பட் வின்ஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, இது எல்லாருக்குமே உரியது, இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி குளோபலாக வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை சீனியர்கிட்ட இருந்து இவர் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பை முதலியாக தைரியமாக எடுத்து வச்சுருக்காரு. அப்படி ஒரு இடத்துலேருந்து வந்தவர் தான் ஹல்க் ஹோகன். ஹல்க் ஹோகன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பட்டது என்னென்னா WWE வரதுக்கு முன்னாடி he was doing heel. அவரை எடுத்து இல்லை இவன் இதுக்கு சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு பக்காவாக ஒரு பயங்கரமான ஃபேஸ், பேபி ஃபேஸ், என்ன சொல்கிறது, ஃபேஸ் ஆஃப் த கம்பெனின்னு ஒரு பர்சன் இருக்கணும்னு கிரியேட் பண்ணுறது வந்து வின்ஸ். ஓகே, மூவிங் ஆன். செகண்ட் எபிசோடு வந்து ஹீட் அப்படின்ற எபிசோடு தான். இந்த எபிசோடில் ரெஸ்லிங் டேர்மில் ஹீட்னா என்னன்னும் வின்ஸ் மெக்மேனோட ரியல் லைஃப்ல ஹீட் எப்படிலாம் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் காட்டியிருந்தாங்க. அவர் எப்படி கேஸ்லலாம் மாட்டினாரு, யாரெல்லாம் முதுகுல குத்துனாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த எபிசோட்ல ரிவீல் ஆச்சு. போன எபிசோட்ல வந்து நம்ம பார்த்துருப்போம் எப்படி வந்து ஹல்க் ஹோகன்ங்கிற ஒரு மெகா ஸ்டாரை அவர் கிரியேட் பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு. எல்லாத்தையுமே கொடுத்து உச்சத்துக்கு தூக்கி வச்ச ஹல்க் ஹோகன் கடைசியில் ஒரு சின்ன ஒரு சறுக்கு வரும்போது இவரை விட்டுட்டு போயிட்டு ஆப்போசிட் பிராண்டான WCW சேர்ந்துருவார். அது ஒரு பெரிய பிட்ரையெல்லாம் நமக்கு அது பார்க்கும் போதே ஃபீல் ஆகும். அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு அவருக்கு ஃபீல் ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவர் விடும் போதே தெளிவாக ஓகே உனக்கு இதோட நீ ரெஸ்லிங்கே முடிச்சுக்கிறேன்ற, அப்புறம் நீ ஆப்போனன்ஸ் கூட யாருக்கிட்டையும் போய் நீ சேர்ந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசி ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டில் தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஆள் அது எதையுமே மதிக்காமல் அப்படியே அங்கே போய் ஒரு பெட்டர் டீல் கொடுத்த உடனே அங்கே போய் சேர்ந்துருவாப்புல. அது வந்து ஒரு பெரிய முதல குத்துற சீனா அது அமைஞ்சிருக்கு. இப்போது வின்ஸ் வந்து கான்ட்ராக்ட் விஷயத்தில் இவ்வளோ கராராக இருக்கிறதுக்கு ஒரு ரீசனுமே இதுவாக இந்த மாதிரியான விஷயங்களாக கூட இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பேச்சுவாக்கில் தான் கேட்டது, தம்பி நீ வெளில போயிட்டு யாரு கூட பண்ண மாட்டேல, சத்தியம் பண்ண அம்மா சத்தியம் பண்ணுன்னு கேட்டுட்டு நான் ஒன்றும் பண்ண மாட்டேனே அப்படின்ட்டு ஹல்க் ஹோகன் போயிட்டு WCW கூட வந்துட்டு சேர்ந்துட்டாப்புல. இதுவே ஒரு கான்ட்ராக்டில் இருந்ததுன்னா அவரால் அதை பண்ணியிருக்க முடியாது. எனக்கு அதுதான் தோணுச்சு. ஹல்க் ஹோகனுக்கு ரிடம்ஷனே இல்லை அப்படின்னு நம்ம அவர் மேலே ரொம்ப கடுப்பில் இருக்கும்போது தான் ஒரு சின்ன நல்ல மொமெண்ட் மாதிரி சாட்சி சொல்லும் போது, வின்ஸ் மெக்மேனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் போது இல்லை ஸ்டெராய்ட்ஸ் இஷ்யூவில் வந்து அவர் அந்த மாதிரி ஃபோர்ஸ்லாம் பண்ணலை, அது எல்லாருமே அவங்களோட விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ஹல்க் ஹோகன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது வின்ஸ் மெக்மேனுக்கு சாதகமாக அமைஞ்சது. He was not selling it and he was not telling us to use it அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆமாம், அண்ட் இந்த ஸ்டெராய்ட்ஸ் இஷ்யூனால பல ஸ்டார்ஸ் வந்து WWEலேருந்து லைக் அவுட் ஆஃப் ஆக்ஷனாக போயிட்டாங்க, அவங்களோட பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஸோ அந்த டைமில் WWE சிங்கிள் மேன் ஆர்மியாக இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்தது பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட் தான். அந்த டைமில் வந்து பிரெட் ஹார்ட் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மைக்கிள்ஸ் டெவலப் போயிட்டு இருக்காரு, அண்டர்டேக்கர் வாஸ் டெவலப்பிங் அட் ஒன் சைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்க் ஹோகனுக்கு அடுத்து அவ்வளோ பெரிய ஸ்டார் யாருன்னு பார்க்கும்போது நமக்கு பிரெட் ஹார்ட் தான் கையில் இருந்தாப்புல. வின்ஸே சொல்லுவாப்புல பிரெட் ஹார்ட் ரொம்ப டேலண்டடான ஆளாக இருந்தாலுமே ஹல்க் ஹோகன்ட்டு இருக்கிற அந்த கரிஸ்மா பிரெட் ஹார்ட்டை கொஞ்சம் மிஸ் ஆகுது தான். பட் இருந்தாலும் நம்மகிட்ட இவன் தான் இருக்கான், இவனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, ஸோ இவனையே நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் ஹார்ட்டுக்கு எல்லா புஷும் கொடுப்பாங்க.
அண்ட் பிரெட் ஹார்ட்டும் சும்மா கிடையாது, அவர் வந்து எல்லா நாளுமே இவங்களுக்காக ஒர்க் பண்ணுறது, எந்த டேஸும் ஸ்கிப் பண்ணாமல், அண்ட் இத்தனை நாளில் ஒரு ஆளை கூட இன்ஜூர் பண்ணாமல், தானும் இன்ஜூர் ஆகாமல் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ரிங் பெர்ஃபார்மன்ஸாக நமக்கு டில் த டேட் இருக்கிறாப்புல பிரெட் ஹார்ட். இப்படி கம்பெனிக்காக எல்லாம் கொட்டி கொடுக்கையில தான் 3வது எபிசோடு வந்து த மான்ட்ரியால் ஸ்க்ரூ ஜாப். இந்த முதுகில் குத்துற விஷயம் வந்து சிங்கிள் சைட்லேயே இருந்து நடக்காது, மல்டிபிள் சைட்ஸில் இருந்து நடக்கும். அதே மாதிரி எப்படி வின்ஸ் மிக்மேனுக்கு முதுகில் குத்துனாங்களோ அதே மாதிரி வின்ஸ் மிக்மேனே நம்ம பிரெட் ஹார்ட்டோட முதுகில் குத்துற மாதிரி இந்த எபிசோடு வந்து அமைஞ்சிருக்கும். காயின் ஹேஸ் டூ ஃபேஸஸ்ன்ற மாதிரி போன ஃபேஸில் வந்து நம்ம எப்படி வின்ஸ் மிக்மேனுக்கு அநீதி அளிக்கப்பட்டதுமோ இந்த இதில் எப்படி வின்ஸ் மிக்மேனும் டபிள்யூலையும் சேர்ந்து பிரெட் ஹார்ட்டுக்கு அநீதி அளிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ஸ்க்ரூ ஜாப் பற்றி உங்களுக்கே ஃபுல்லாக தெரியும். இது இன்னமும் நம்ம டீட்டெயிலாக சொன்னால் போரிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த எபிசோடா பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருந்தது, மைக்கேல்ஸ் அண்ட் பிரெட் ஹார்ட். இவர் WCWக்கு போறேன்ற மாதிரி முடிவானதுக்கப்புறம் டைட்டில் லூஸ் பண்ண வச்சுட்டு போற மாதிரி ஐடியா இருந்தாலுமே பிரெட் ஹார்ட் வந்து இல்லை நான் டைட்டில் லூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல, இல்லை இவெண்ட்டை லூஸ் பண்ண முடியாது, அதுதான் ஹைலைட். ஷான் மைக்கேல்ஸ் தோக்க முடியாது, அதுவும் கனடால தோக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் ஹார்ட் சொல்ல ஒரு பிரால் மாதிரி முடிச்சிருவோம், என்ன சொல்றது நோ டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சிருவோன்ற மாதிரி தான் பிளான் பண்ணி ரிங்குக்கு போயிருக்காங்க. அண்ட் ரிங்குக்கு போனதுக்கு அப்புறமா தலைவன் ட்ரிபிள் ஹெச் வந்துட்டு அவன்னா அப்படி சொல்றது அதெல்லாம் கிடையாது, நீங்கள் டைட்டில் வாங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு பொரிய தூக்கி போட அது பயங்கரமாக பற்றி. அண்ட் எவ்ரிதிங் வாஸ் டன். த மான்ட்ரியால் ஸ்க்ரூ ஜாப் WWE ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த விஷயத்தை இந்த எபிசோடில் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு சைடை பார்க்கலாம். இதில் ஐடியாவாக நமக்கு அதை பிச் பண்ணது வந்து ட்ரிபிள் ஹெச் தான். அண்ட் எல்லாருமா பேசி கலந்துரையாடி தான் அந்த இன்சிடென்ட்டை நடத்தியிருக்காங்க. அப்படி இருக்கையில் அந்த மொத்த பழியும் கடைசியாக போய் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டது வந்து வின்ஸ் மிக்மேன் தான். நீங்கள் யாருமே இதில் இன்வால்வ் ஆகாதீங்க, உங்கள் பேர் எதுவுமே இதில் அடிப்படாமல் நானே இதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன், அவன் என்னையவே வந்து அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெட் ஹார்ட்டை போய் அடியே வாங்கியிருப்பாப்புல நம்ம ஆள். அது இவரா போய் வாங்கி கொடுத்தாரா இல்லைனா பிரெட் ஹார்ட்டே வந்து குத்திட்டாராங்கிறது வேற விஷயம். பட் ஸ்டில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து முழுசாக மிக்மேன் எடுத்துக்கிட்டாப்புல. அது வந்து அகெயின் அவர் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த லீடர் அப்படின்றத காட்டுது. அடுத்த எபிசோட் தான் பாசிபிளி ரெஸ்லிங்கோட ஒரு முக்கியமான பருவம், டபிள்யூடபிள்யூட ஒரு முக்கியமான பருவம் அப்படின்னு சொல்லலாம், ஆட்டிடியூட் ஏரா. WCW வந்து WWF வந்து போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 83 consecutive weeks ஸ்ட்ரெயிட்டா, சும்மாலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா 83 வீக்ஸ் வந்து ரேட்டிங்ஸ்ல அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. எந்த அளவு இவனை வந்து நோண்டி இருக்கிறாரு எரிக் பிஷாஃப் அப்படின்னா வின்ஸ் மெக்மேன். AEW வந்து என்ன நடந்தாலும் அந்த லிமிட் அவங்க கிராஸ் பண்ணல, அங்கங்க மென்ஷன் பண்ணுவானுங்க யா. பட் ஆனால் WCW எந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும்னு ரிசல்ட் வரையும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு அதை பார்ப்பா? இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ராலாம் வந்து அப்போ லைவாக டெலிகாஸ்ட் ஆகாது. WCWல வந்து அன்லைக் இவங்கள மாதிரி இல்லாமல் அவங்க லைவாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷோ ஓப்பன் பண்ணும்போது எரிக் பிஷாஃப் வந்துட்டு இன்னைக்கு ரா வந்து பாருங்க, அதில் வந்து இதுதான் நடக்கும், கிளைமேக்ஸில் வந்து இதுதான் நடக்கும், டோன்ட் பாதர் வாட்சிங் இட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோ கண்டினியூ பண்ணிடுவார். ஸோ இப்படி ரிசல்ட்டே சொல்கிறதுனால ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து அங்கே அதை கொஞ்சம் நெஞ்ச ஃபேன்ஸுமே அதை பார்க்குறத வந்து குறைக்கிற மாதிரி ஓப்பனாக அந்த ரேட்டிங்ஸை வந்து எரிக் பிஷாஃப் வந்து தாக்கிக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ இப்படி ரொம்ப சூடாக அந்த வார் போய்கிட்டு இருக்கும் போது எப்படி நம்ம வின்ஸ் மிக்மேன் அதை ஓவர் கம் பண்ணி வந்தாருன்னா மெயினான விஷயம் ஆட்டிடியூட் தான். தி பர்த் ஆஃப் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், நம்ம எல்லாரோட ஃபேவரட் ரெஸ்லர். ஸோ அவர் வந்து எப்படி வந்தாருன்றதை இந்த எபிசோட்ல தான் காட்டியிருப்பாங்க. எனக்கு என்னவோ ஸ்டோன் கோல்டோட வளர்ச்சியை இன்னும் டீப்பாக காட்டியிருக்கலான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஹல்க் ஹோகனுக்கு ரொம்ப சூப்பராக காட்டியிருந்தாங்க. அந்த லெவல் ஆஃப் எஃபர்ட்டை ஸ்டோன் கோல்டுக்கும் போட்டிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபேனாக எனக்கு ஒரு சின்ன குமுறல். ஏன்னா ஹல்க் ஹோகன் வந்து he was covering 2 eras. ஆட்டிடியூட் ஏராவை மட்டும்தான் ஸ்டோன் கோல்ட் வாஸ் கவரிங். ஆமாம், ஸ்டோன் கோல்டோட டைம் பீரியட் ரொம்ப கம்மி, 4 வருஷம் தான். மெயினாக அந்த ஏராவே சேவ் பண்ண ஒரு ஃபியூட்னா ஸ்டோன் கோல்ட் வர்சஸ் வின்ஸ் மிக்மேன் ஆர் மிஸ்டர் மிக்மேன், அந்த கேரக்டர் தான். வின்ஸ் எந்த அளவு வந்து ஜீனியஸ் அப்படின்னா இந்த மான்ட்ரியால் ஸ்க்ரூ ஜாப்புக்கு அப்புறமா இவருக்கு உருவான அந்த ஹீட் அப்படியே ஒரு ஹீல்டனா வந்துட்டு மாற்றிட்டாப், கேரக்டராக மாற்றிட்டாப்ல. எஸ், மிஸ்டர் மிக்மேன் அப்படின்ற ஒரு கேரக்டராக வந்துட்டு அதை பொட்ரே பண்ணி பீப்புள் வேர் லைக் அவர் வந்தாலே தேவர் லைக் ஆஸ்ஹோல்னு கத்துறது, கோ ஃபக் யுவர் செல்ஃப்னு கத்துறதுன்னு சொல்லி லைக் அவர் மேலே ட்ரூ ஹீட் வந்து பீப்புள் வந்துட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் அவரை எதிர்த்து போராடின ஒரு கேரக்டராக தான் வந்துட்டு ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து வந்தாப்புல. ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் எப்படின்னா லைக் வந்து நான் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது, நான் யாரை தோணுதோ அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு. ஆமாம், ரெஸ்லிங்கில் வந்து அந்த கிரே சைடை வந்து முதல்ல கொண்டு வந்த கேரக்டருமே நம்ம ஸ்டோன் கோல்டு தான்.
இப்போ நமக்கு ரெஸ்லிங்ல நிறைய அந்த மாதிரி ராலின்ஸ் அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ராலின்ஸ்லாம் அதை வந்து மாஸ்டரே பண்ணிட்டாப்ல அந்த கிரே ஏரியாவை. பட் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சது வந்து ஸ்டோன் கோல்ட் தான். அவர் நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது. அதை ரெஸ்லிங் டைம்ல ட்வீனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து இதில் காட்டிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல எபிசோடு. இந்த ஆட்டிடியூடாக சூப்பராக கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த எபிசோட தான் வந்து ராக்கை பற்றியும் கவர் பண்ணியிருந்தாங்க, டீஜெனரேஷன் எக்ஸ் பற்றியும் கவர் பண்ணியிருந்தாங்க, ஹோவனாட்டோட டெத்தை பற்றியும் வந்துட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. அடுத்தபடியாக உள்ள எபிசோடு தான் வந்து ஃபேமிலி பிஸ்னஸ். ஸ்டெஃபனி மெக்மேன். ஆமாம், எப்படி வந்து இந்த மெக்மேன் குடும்பம் வந்து WWE அந்த ரெஸ்லிங் பிஸ்னஸே வந்து டேக் ஓவர் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு விஷயம். WCW இவ்வளோ பிரச்சனை கொடுத்தானுங்கல்ல, அவனுங்களை சூப்பராக நம்ம ஆளு போய் பை பண்ணி என்ன சொல்கிறது, நம்ம படம் சீரீஸ்லாம் கூட அந்த மாதிரி சீரியல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், போய் எபிசோடாகவே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் அதை அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நீங்கள் WCW இவங்க எப்படி டேக் ஓவர் பண்ணாங்க, டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். வேறு எந்த எபிசோட் பார்க்குறனாலுமே இந்த ஒரு மொமெண்ட்டை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். இட் இஸ் லைக் மூவி லெவல் ஷிட். எனக்கு தெரிஞ்சு ஓவரால் நீங்கள் ஹோல் சீரீஸே கண்டிப்பாக பார்க்கலாம். ஒர்த் டைமாக தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த ஃபேமிலி பிஸ்னஸில் வந்து ஒவ்வொரு மெக்மேன் பற்றியுமே தெளிவாக காட்டுவாங்க. எப்படி ஸ்டெஃப்னியுமே வந்து பிஸ்னஸ்க்காக என்ன எக்ஸ்டெண்டுக்கு போகிறதுக்குமே ரெடியாக இருந்தாங்கன்றது. லிண்டா மெக்மேன் நடிக்கவே வரலனாலுமே அவங்களும் எப்படி இன்வால்வ் ஆனாங்க. ஈவன் தோ தன்னோட கண்ணு முன்னாடியே வந்து வின்ஸ் வந்து மற்ற பொண்ணுங்களோட சீட் பண்ணுற மாதிரியான ஸ்டஃப் ஆங்கிள்லாம் வச்சாலுமே அதையுமே ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு எப்படி லிண்டா வந்து பண்ணாங்க. நான் பார்க்கும் போதெல்லாம் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, லைக் இவர் தான் போஸ்ட் பண்ணுறாப்புல, லிண்டாவுக்கு வந்து விருப்பம் இருக்காது, இவர் தான் வந்து இதெல்லாம் மிக்மேன் தான்டா அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். லேட்டராக தான் சொல்கிறாங்க அதில் சில பிளாட்ஸுக்கெல்லாம் ஐடியா கொடுத்ததே லிண்டா மிக்மேன் தான் அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து செமையாக இருந்துச்சு. ஸோ அவங்க பிஸ்னஸ் ஃபேமிலியாகவே வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ்க்காக எந்த எக்ஸ்டெண்டுக்கும் போகக்கூடிய ஆளுங்க. அங்கே ஒரு சூஸ் த ஆட் ஆன் நோட் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஷேன் மிக்மேன். நல்லா வாலி அஜித் மாதிரி இருப்பாப்புல. அண்ணன் வந்து அவர் தான் வந்து இந்த ஃபேமிலியிலே ஒரு வித்தியாசமான மிக்மேன். எப்படி வந்து சீனியர் வின்ஸ் மிக்மேன்ட்ட இருந்து ஜூனியர் மிக்மேனுக்கு வந்துச்சோ அந்த மாதிரி அடுத்து ஷேன் மிக்மேன் கையில் தான் ஓனர்ஷிப் போகணும் அப்படின்னு எல்லாரும் பார்க்கல. அது நடக்காது. அது ஏன் நடக்காது அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் லைக் பால் ஹேமன்லாம் வந்து ஒரு சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. பேசிக்கலி வின்ஸ் மாதிரி ஷேன் கிடையாது. ரூத்லெஸ்ஸாக கட் அண்ட் ரேட்டாக இதுதான்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஷேனுக்கு வராது. அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாப்புல. அது வந்து இந்த பிஸ்னஸ்க்கு செட் ஆகாது. இவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி. ஷேனை பார்க்கும்போது ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்துச்சு இந்த சீரீஸில். அப்பா கிட்டேருந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கணுன்றதுக்காக அவர் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. இட் வாஸ் லைக் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியாக வந்துட்டு இருந்துச்சு. நம்ம எல்லாருமே அந்த மேட்சை பார்த்துருப்போம். தட் இன்சேன் மேட்ச், அண்டர்டேக்கர் vs ஷேன் மிக்மேன் ரெசல்மேனியா ஹெல் இன் எ செல் மேட்சை எல்லாரும் பார்த்துருப்போம். அதில் ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் இருக்கும். எல்லா WWE கிரேட்டஸ்ட் மொமெண்ட்ஸ் லிஸ்ட்லேயுமே வந்து அந்த ஸ்பாட்டை காட்டியிருப்பானுங்க. மேலேருந்து ஷேன் மிக்மேன் குதிக்கிற அந்த சீன், அந்த ஒரு பயங்கரமான மேட்சை முடிச்சுட்டு இவ்வளோ பண்ணது எதுக்காக அப்படின்னா வின்ஸ் மிக்மேன்ட்ட இருந்து அந்த ஒரு ஹக், அந்த ஒரு ரெக்கக்னிஷன் வந்து ஷேனுக்கு கிடச்சிருக்கவே செய்யாது. அது வந்து இந்த மொமெண்ட் முடிச்சுட்டு தான் அவர் போய் வாங்குவாப்புல. அந்த இது பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது அந்த இன்டர்வியூவில் சொல்லும் போதே அவர் கண்ணு கலங்கும். இந்த டைமில் தான் ஜான்சினாவோட ரேப்பை பார்த்து ரூத்லெஸ் அக்ரெஷன் யாராவது ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு விதை போட்டதும் வந்துட்டு ஸ்டெஃப்னி மெக்மேன் தான். அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் கூட வந்து நம்ம போட்டிருந்தோம். அதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சு த ஃபினாலே கடைசி எபிசோட் என்னன்னா த ஃபினிஷ், அதான் எபிசோட் நேம். இது பண்ணும்போது தான் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இஷ்யூலாம் பிரேக் ஆனதுனால நம்ம வின்ஸ் வந்து ஃபர்தர் செஷன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் நமக்கு ஃபுல் இன்சைட் வந்து வின்ஸ்டர்னே கிடைக்கல. பட் எல்லா ரெஸ்லர்ஸுமே வந்து இந்த எபிசோடில் தான் வந்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. வின்ஸ் பற்றின ஒப்பீனியனை. தட் இஸ் த ஹைலைட் அப்படின்னு நினைக்கிறேன். Who is Vince to you is like a father to me. ஆமாம், அந்த மாதிரி தான் லிட்டரலி எல்லா ரெஸ்லர்ஸுமே அந்த மாதிரி தான் ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க. லெஜண்ட்ஸ் லைக் ஸ்டோன் கோல்டாக இருக்கட்டும், ஹல்க் ஹோகன், அண்டர்டேக்கர், ஜான் சீனா, இவங்க எல்லாருமே வின்ஸை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து அவங்க எல்லாருமே சொல்கிறது லைக் கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும். ஈவன் பிரெட் ஹார்ட்டே சொல்லுவார். அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் அண்டர்டேக்கர் ஒரு வரி சொல்லுவாப்புல, வேற மாதிரி இருந்தது, கண்ணில் தண்ணி வர மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் வின்ஸ் மேலே இவ்வளோ கேசஸ் இருந்தாலும் எதுவும் இன்னும் ப்ரூவன் ஆகி ஸ்டேட்மெண்ட் வெளியே வரல. எஸ், இந்த டாக்குமெண்ட்டு ஒவ்வொரு எபிசோட் முடியும் போதும் அந்த கேஸ் எப்படி வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. இட் இஸ் எதர் செட்டில்டு ஆர் என்ன சொல்கிறது, அந்த கேஸை வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து இது பண்ணி. இதில் டச்சிங்கான ஒரு மொமெண்ட் என்னென்னா, வின்ஸை வந்துட்டு கேட்பாங்க, வில் யூ எவர் ரிட்டையர் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க.
வின்ஸ் வந்து யோசிக்காமல் இல்லாமல் ரிட்டையர் நான் ஏன் ஆக போகிறேன் அப்படி. அண்ட் he was forced to retire and he was forced to sell his company that he has created. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது நீ கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க் பண்ணியிருக்க, இப்போது நம்மளாம் ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம்ல. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு எப்படியோ ரைட் பண்ணி அந்த நாவலை வந்துட்டு வெளில விட்டுறோம்னு வச்சுக்கோங்க. வெளில விட்டதுக்கப்புறமா இல்லை அந்த நாவல் வந்து இல்லைன்னு எழுதி கொடு அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கே உன்னோட சேனலை வந்து யாரோ எடுத்துக்கிட்டு இது என்னோடய சேனல்ரா, உன்னோட சேனல்னு எழுதி கொடு அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கிரியேட்டருக்குமே அவன் கிரியேட் பண்ணுற விஷயம் வந்துட்டு குழந்த மாதிரி. எச்சிரோவோட கூட சொல்லியிருப்பார், எனக்கு ஒன் பீஸ் வந்து ஒரு குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பார். டாக்குமெண்ட்ரிலே வந்து பால் ஹேமன் சொல்லியிருப்பாப்புல, வின்ஸோட ஆக்சுவல் ட்ரூ லவ் வந்து அவரோட ஃபேமிலியெல்லாம் தாண்டி இந்த பிஸ்னஸ் தான், அவர் கிரியேட் பண்ண இந்த எம்பையர் தான். இதுக்காக அவர் எவ்வளோ எக்ஸ்டெண்டுக்கு போயிருக்காருன்றது, அவங்க பசங்களை விட அவரோட ஒய்ஃபை விட அவர் அதிகமாக லைக் கேர் பண்ணிக்கிட்டது, பில்ட் பண்ணது வந்து இந்த எம்பையர் தான். அந்த எம்பையரை வந்து அவர்கிட்ட இருந்து பறிச்சது மட்டும் இல்லாமல் அந்த லெகசியவும் இவங்க வந்து பறிக்க பார்க்குறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப இதாக இருக்குது, பிடிக்க ரொம்ப கடுப்பாக இருக்குது. டசன்ட் ஈவன் எக்ஸிஸ்ட்ன்ற மாதிரி. அதாவது அவரோட இதுலேருந்தே அவரோட ப்ராடக்ட்லேருந்தே அவர் அழிக்கிறாங்க. லைக் வீடியோ பேக்கேஜஸ்லேருந்து அவரை ரிமூவ் பண்ணுறது, கேமில் வந்து அவர் இருக்கக்கூடாதுன்னு காட்டுறது. எங்களுக்கு இப்படி தான் இந்த சீரீஸ் கன்வே ஆச்சுன்றதை வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அது எவ்வளோ இன்ட்ரீகிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்துச்சுன்றதை வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு ஒரு டிசிஷனுக்கு வாங்க. யாராவது இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தர் அந்த சீரீஸை பார்த்தேன் ப்ரோ நீங்கள் சொன்னதுனால அது இப்படி இருந்தது ப்ரோன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா we would be very happy. தட்ஸ் இட். இந்த மாதிரியான பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதை தெரிவிங்கள். மேற்கொண்டும் என்னைக்காவது ஏதாவது ஸ்பெஷல் டாபிக்ஸ் வரும்போது இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணலாம். அடுத்து கூடிய விரைவில் இந்த பேட் பிளட் ஏன் உனக்கு அது வாயிலே நுழைய? எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. ஈவென்ட்ஸ் இல்லை, ஃபாரின் யூடியூபர்ஸே குளறி நான் பார்த்தேன். சரி, அதுக்கு நீ ஃபாரின் யூடியூபர் இல்லை, அவனுங்களை பொறுத்தவரை நான் ஃபாரின் யூடியூபர்ஸ். ஸோ எனிவே நம்ம வந்து அதோட ப்ரெடிக்ஷன் ஆர் ரிவ்யூ எதுலையாவது வந்து மீட் செய்வோம். தட்ஸ் இட். வீடியோ முடிஞ்சது, போயிட்டு வாங்க, டாட்டா.